இவங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் மட்டும் மேல பறந்து சீலிங்ல மாட்டிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு நார்மலான மனிதர்கள் கிடையாது. போரவர்ஸ்னு சொல்லப்படுற 3 சென்டிமீட்டர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குட்டி மனிதர்கள். இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி ஒரு வேக்யூம் கிளீனரை வச்சு வீடை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹேர் ஃபோர்ஸ்ல தான் இந்த சின்ன பையனும் மேல சீலிங்ல ஒட்டி இருப்பான். அடுத்த நாளே இந்த குட்டி மனிதர்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் இவங்க 3 பேத்துக்கு தேவைப்படுற பொருட்களெல்லாம் அவங்க வீட்டுல போய் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த குட்டி பொண்ணு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஐஸ்கிரீம்னா எடுத்து சாப்பிடுறா. இந்த குட்டி பொண்ணு சாப்பிட்டு இருக்கிறப்ப இவளோட தம்பி ஃப்ரிட்ஜுக்கு மேல நின்னு அந்த ஃப்ரிட்ஜோட டோர் லாக் ஆகாத மாதிரி ஒரு குச்சியை வச்சு புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆனா அது எதிர்பாராத விதமா அந்த குச்சி ஒடிஞ்சு போனனால அந்த ஃப்ரிட்ஜோட டோரும் லாக் ஆயிடுது. அந்த குட்டி பொண்ணும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே மாட்டிக்கிறா. இந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் அவங்க அப்பா வேக வேகமா வந்து அந்த ஃப்ரிட்ஜ்லயே இருக்கிற ஒரு சின்ன பைப்பு வழியா போய் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திடுறாரு. இவங்க 2 பேரும் வெளியில போலான்னு பாக்குறப்ப அந்த வீட்டோட ஓனர் உள்ள வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தாகமா இருக்கிறனால ஒரு கப்புல ஜூஸை ஊத்தி அதுல ஐஸ் கியூப போட்டு குடிக்கலாமேன்னு அந்த ஃப்ரிட்ஜ்ல உள்ள பட்டனை பிரஸ் பண்றாங்க. இந்த 2 குட்டி மனிதர்களும் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பைப்புல மாட்டிட்டு இருக்கறனால அந்த ஐஸ் கியூப் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குதுன்னு இவரு ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறாரு. அதுல உள்ள எல்லா ஐஸ் கியூபும் கீழே கொட்டிடுது. இந்த 2 குட்டி மனிதர்களுமே அவங்க கிட்ட மாட்டாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற டேபிளுக்கு அடியில இருக்கிற ஒரு குட்டி வீட்டுக்கு இவங்க போயிடுறாங்க.